Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகிறது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நீங்கள் நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு பை அண்ட் செல்ஸ் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்று வச்சுருப்பீங்க. அது என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்குறது தான் நான் வந்து சும்மா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் 299க்கு அவைலபிளாக இருக்குது. வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட 299க்கு அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லைவ் கிளாஸும் இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை ஃபர்தராக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கரன்சி பேரை அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு யூஎஸ்டி ஜேபிஓ வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? யூஎஸ்டி ஜேபிஓ பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ நான் மோஸ்ட்லி யூஎஸ்டி ஜேபிஓவில் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ என்ன மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சூப்பரான ஒரு செல் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பிஓஎஸ் பண்ணி எகைன் இங்கே பிஓஎஸ் பண்ணி இங்கே சோச் வந்து பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ எகைன் இங்கே ஒரு பிஓஎஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணி நமக்கு இங்கே ஒரு சோச் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து பண்ணியிருக்கு. ஸோ சோச் பண்ணதுக்கு டிமாண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நமக்கு இந்த இடத்துல சோச் பண்ணதுக்கு இங்கே சோச் பண்ணதுக்கு இங்கே இருக்கக்கூடிய 3 சப்ளை வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. தென் இங்கே சோச் பண்ணதுக்கு நமக்கு கீழே வந்து ஒரு டிமாண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே சோச் பண்ணதுக்கு நம்ம செல் போகலாமா, இங்கே சோச் பண்ணதுக்கு நம்ம பை போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து டிமாண்டில் வந்து மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இந்த இடத்துல மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பை போகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஸோ இதை பார்த்து மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு ட்ரெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ இதை வந்து பிஓஎஸாக எடுத்துக்கலாம், இது சோச்சாக எடுத்துக்கலாம். இப்போது இது சோச்சுனா இது வந்து ஹை, அப்போது இது வந்து ஹைன்னு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை இங்கே தான் வந்து மீட் ஆகுது. ஓகே, அப்போது இது வந்து ஹை. ஓகேங்களா? அப்போ நமக்கு கரண்ட் லோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரண்ட் லோ. அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு சோச்சுன்னு நடந்தால் இங்கே தான் நடக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து சோச் வந்து நடக்கணும். ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து சோச்சுன்னு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை சோச்சுன்னு எடுத்துக்கலாம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளைஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே சப்ளைஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் டிமாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிமாண்டில் பவர் ஹை, எகைன் வந்து சோச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதாவது இப்போது இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரான்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து எகைன் பை வந்து போயிட்டு மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேமை விட்டுருங்க, நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு செல்லோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இங்கே இருக்கக்கூடிய செல் ப்ரெஷர், அதாவது இங்கே எங்கேயாவது செல் வந்து பண்ணும்போது நமக்கு நேராக போய் இந்த லோவை பிரேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம எடுக்கிறதே தப்புன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நேராக வந்து இந்த லோ பிரேக் பண்ணணும், அடுத்து சோச் நடந்துடும். ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து செல்லில் இருக்குது. அப்போது நமக்கு இங்கேருந்து செல் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து நம்ம இங்கே போனோன்னு வைங்களேன், மார்க்கெட் வந்து டக்குன்னு இங்கே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு பெண்டிங் டிமாண்ட் இருக்கும், அதுலேயோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேயோ நம்மளோட டிபியை க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? அப்புறம் சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. யூஎஸ்டி ஜேபியில் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இது இது ஒரு டிமாண்டு, அப்புறம் இது ஒரு டிமாண்டு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிடுறேன். இது ஒரு சரி, இது ஒரு சப்ளை, தென் இது ஒரு சப்ளை, மேலே இருக்கக்கூடிய இது ஒரு சப்ளை சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இந்த சப்ளையில் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேண்டில் அடிச்சிட்டான் மேலே. ஓகேங்களா? நமக்கு இங்கே வந்து நமக்கு ரீஃபைன்மெண்ட்டில் இங்கே மார்க்கெட் வரும்போது நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம், சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் இங்கே வரும்போது சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஏன் சின்ன சின்னது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன் பெருசாக பண்ணலை, ஏன் சின்ன சின்னது அப்படின்னா, நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது என்னென்னா, டிசிஷனல் சப்ளைக்கு வந்துட்டா நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடு இன்ட்ராடேவாக மாறிடணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் டிசிஷனலுக்கு மார்க்கெட் வந்தால் நீங்கள் இன்ட்ராடே தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பெட்டர். ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்துருச்சு. ரீஃபைன்மெண்ட் வந்து 4 ஹவர், 4 ஹவருக்குள்ளேயும் வந்துருச்சு. அப்போது 15 மினிட்ஸ். மார்க்கெட் வந்து 15 மினிட்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த ஹை வந்ததுக்கப்புறம் இது லோவாக எடுத்துக்கிறோம். இந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் இது லோவாக எடுத்துக்கிறோம். தென் இந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை லோவாக எடுத்துக்கிறோம். எது லோவோ அதை எடுத்துக்கிறோம், இது லோவாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் பிரேக்கு ரீஃபைன்மெண்ட்டில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குதுங்களா? இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது, ஆனால் பிரேக் பண்ணியிருக்கான். இந்த டிமாண்டு இப்போ இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, ஓகே. டிமாண்ட் இருக்குது, ஓகே. எல்லாமே இருக்குது, பிரேக் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட்டோட இருக்கிற டிமாண்டில் பவர் இருக்கும்ல, அப்போது இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன், மார்க்கெட்டில் வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன் நமக்கு ஃப்ளிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ளிப்பு வந்து எப்படி எடுக்கணும்னா, இந்த கேண்டல் எடுக்கணும், ஓகே. இதுதான் இப்படி தான் எடுக்கணும். ஆனால் இதோட ரீஃபைன்மெண்ட் மெத்தட் இந்த விக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த விக்கை எடுத்தால் நமக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டு பெட்டராக மாறிடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே நமக்கு இந்த ஃப்ளிப்பில் வந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வீடியோ போடும்போது மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அதனால் நீங்கள் அகைன் வந்து ட்ரேட் வந்து பார்க்க வேணாம். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பிளானை அடியோடு மறந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அகைன் மார்க்கெட் இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு வந்தால் ட்ரேடு வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டிசிஷனில் உள்ளே வந்திருக்கோம். நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறதா இருந்தால் ஒரு இன்ட்ராடேயில் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து 15 மினிட்ஸ்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது 1 மினிட்டுக்கு மோஸ்ட்லி போயிடும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோலேயே எக்ஸிட் ஆயிடணும். அப்போ நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம என்ட்ரி எடுக்கிறன்றனால நமக்கு பெரிய ரிஸ்க் ரிவார்டு வரும். ஒரு சூப்பரான ரிஸ்க் ரிவார்டு, ஒரு சூப்பரான ஒரு ரிவார்டே நமக்கு வரும். இந்த லோவில் நம்ம எக்ஸிட் வந்து ஆயிடணும். இதுதான் பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளிப் எடுத்ததுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரீஃபைன்மெண்ட்டை பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கேண்டில் ஃபுல்லாகவே ரீஃபைன்மெண்ட்டு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன்மெண்ட்டு. அப்போது நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து சப்ளை எடுத்து செல் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். மார்க்கெட் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். சிம்பிள். மார்க்கெட் வந்து இந்த ஹை லோ நமக்கு மிட்டிகேஷன் நடக்கலை. ஸோ இது ஹை எடுத்து பிஓஎஸ் பண்ணியிருக்கான். நமக்கு இங்கே சோச் வந்து பண்ணிட்டான். ஆனால் நமக்கு வந்து இங்கே மிட்டிகேஷன் பண்ணலை. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். எகைன் வந்து மார்க்கெட் வந்து ஹை எடுத்துட்டான், பாடி க்ளோஸ் பண்ணிட்டான், லோ எடுத்துட்டான். ஸோ எங்கே எடுத்திருக்கான்? இங்கே எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ லோ இங்கே எடுத்துட்டான், நமக்கு சோச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு 1 மினிட்ல சோச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு மெஸ்ஸியான ஸ்ட்ரக்சராக இருக்குது. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து
இவ்வளோ தூரம் போயிருக்கான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டுக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணி இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ணியிருக்கு. அப்போது நமக்கு ஃப்ளிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் மார்க்கெட் ஒரு மெஸ்ஸியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன ட்ரிக்கு, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல ஸ்வீப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸ்வீப் மாதிரி இருக்குது. ஸ்வீப் மாதிரி இல்லை, ஸ்வீப் தான். 5 மினிட்ல ஸ்வீப்பு அண்ட் கேரக்டர் ஷிஃப்ட்டு. ஸோ மெஸ்ஸியான ஸ்டெப்பாக இருந்தனால, மெஸ்ஸியான ஸ்ட்ரக்சராக இருந்தனால நம்ம இந்த இடத்துல சப்ளை வந்து நம்ம மார்க் பண்ணுறப்போ இந்த நம்ம எப்பயுமே வந்து எப்படி எஸ்எல் வந்து வைப்போம், ப்ரீவியஸ் ஹைக்கு நம்ம சப்ளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹை அதுக்கு கொஞ்சம் மேலே பஃபர், சும்மா கொஞ்சமாக. ஸோ நீங்கள் இந்த லெவலில் எடுத்துட்டாலே போதும், உங்களுக்கு 1:11 வந்து கிடைக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு பிரேக் இவன் கொடுத்துருச்சு. இது வந்து பிரேக் இவன். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு மார்க்கெட். இனிமேல் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. என்ட்ரு ஆயிருந்தால் இப்போ இந்த பிரேக் ஈவன் கொடுத்ததுக்கு அப்புறமா எஸ்எல் 0 பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் யூஎஸ்டிஜேபியில் என்ட்ரி நான் போக மாட்டேன், அதனால் நான் இதை பார்க்கல. ஸோ இன்றைக்கி தான் வீடியோ போடலான்னு போட்டேன். ஓகேங்களா? சரி, அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ மார்க்கெட் வந்து எகென் இப்படியே மேலே வந்துட்டாலும் நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகும். மேலே வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த சப்ளையில் கொடுத்துட்டான் அப்படின்னா ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடு. ஸோ ஒன்றும் இல்லை, யூஎஸ்டி கேடு பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் சப்ளைல மிட்டிகேஷன் பண்ணி 4 ஹவரில் 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம ஒரு ட்ரேடை வந்து போட்டு நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் போய் பாருங்கள், எல்லா வீடியோ புதுசுனா எல்லா வீடியோவுமே போய் பாருங்கள், ஏதாவது ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. மார்க்கெட்டிங்கெலாம் ட்ரேட் எடுத்ததுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் தான் நம்ம ட்ரேட் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மார்க்கெட் எடுத்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளையில் தான் மார்க்கெட் இப்போ நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? இதோட 15 மினிட்ஸில் போய் ரீஃபைன்மெண்ட்டை எடுங்க. ஸோ இது ஒரு ரீஃபைன்மெண்ட். ஸோ நல்லா பாருங்கள், இது ஒரு ரீஃபைன்மெண்ட், இது ஒரு ரீஃபைன்மெண்ட், அப்புறம் இது ஒரு ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ 3 ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது நம்ம 5 மினிட்டுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ செல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது இன்ட்ராடே மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா சப்ளைக்கு வந்து போயிட்டு இருக்கனால சப்ளை பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 5 மினிட்ல இது வந்து ஹை. ஓகேங்களா? இது ஹையை வந்து எடுத்துட்டான். அடுத்த ஸ்ட்ரக்சர் இங்கே ஹை எடுத்திருக்கானா? ஹை வந்து எடுக்கல. ஓகேங்களா? ஓகே, ஸ்வீப் பண்ணியிருந்தா கூட நம்ம ஏதாவது எடுத்துக்கலாம். ஸ்வீப்பும் பண்ணல, ஹையும் எடுக்கல. அப்போது நமக்கு கரண்ட் லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரண்ட் லோ. ஓகேங்களா? இந்த லோவை எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லோவை எடுக்கணும். எடுத்துட்டா நம்ம சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் இங்கேருந்து இப்படி போகுது. ஏன்னா 3 ரீஃபைன்மெண்ட் மேலே இருக்குது. ஸோ எகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ரீஃபைன்மெண்ட்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே வரான்னு வைங்களேன், நமக்கு லோ வந்து இது சேஞ்ச் ஆயிரும். இது லோவாக மாறிடும். ஏன்னா இந்த ஹையை எடுத்துட்டுல மேலே வரான், கீழே வரான். இந்த ஹையை எடுத்துட்டு கீழே வருவான். அப்போது இது நமக்கு சோச்சா சேஞ்ச் ஆயிரும். அப்பயும் நமக்கு இந்த ரீஃபைன்மெண்ட்டில் தான் வரான். ஸ்ட்ரக்சர் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னும் மேலே போயிட்டு இப்படி வரான்னா நம்ம இந்த லோவை கரண்ட்டு சுச்சுவேஷனை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமுக்கு நீங்கள் பார்க்குற டைமுக்கு எப்படின்னு பார்த்துக்கங்க. எதை எடுத்துகிட்டு எந்த லோவை எடுக்கிறான்னு பார்த்துட்டு செல் வந்து பண்ணலாம். செல் இன்ட்ராடே பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் ட்ரேடு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளையில் எடுத்து இந்த லோ வரைக்கும் ட்ரேடு பண்ண வேண்டாம். இது வர்றதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக ஒரு லோவில் எக்ஸிட் ஆயிருங்க.
நீங்கள் என்டர் ஆகிற டைம் ஃப்ரேம் ரொம்ப மினிமமாக இருக்கணும், 1 மினிட் அந்த மாதிரி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இடத்துல எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஸோ யூஎஸ்டி கேடு, சரி, ஜிபிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் ஹை. ஓகேங்களா, இது ஹை. கரண்ட் லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதுதான் கரண்ட் லோ. ஓகேங்களா, ஸோ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டிமாண்டில் தான் இப்போ மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நின்றுட்டுருக்கிற டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் தான், அதுக்கு அடுத்து இருக்கிற டிமாண்டு வேலிடு தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இங்கேருந்து பை வந்து ட்ரை பண்ணுறீங்க, இதில் பை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பை ட்ரை பண்ணால் இன்ட்ராடேயில் முடிச்சிடணும். இதில் பை ட்ரை பண்ணால் நீங்கள் இந்த ஹை வரைக்கும் அடித்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரேக் ஈவன் பண்ணி விட்டு மூவ் பண்ணிடணும். ஓகேங்களா, சரி, இப்போ கரண்ட்டாக இருக்கிற டிமாண்டில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் இல்லை, அப்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ரீஃபண்ட்மெண்ட்டு இருக்கான்னு பார்த்தலாம். ஸோ இதுக்கும் நோ ரீஃபண்ட்மெண்ட், 2 டிமாண்டுக்கும் ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் டைரெக்டாக பார்த்து என்ட்ரு ஆகணும். ஸோ இதுதான் வந்து சோச் இப்போதைக்கு. ஓகேங்களா, மார்க்கெட்டு மூவ் ஆகி, நான் வீடியோ போடாதப்போ மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இப்படி வந்து இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து இது இப்படி கொடுத்துச்சு, இந்த ஹை எடுத்துச்சுன்னா இது சோச்சா மாறிடும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போது நல்லா பார்த்துங்க, இந்த 2 டிமாண்டில் 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா டிமாண்டில் பை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்க்கலாம் ஜிபிபி யூஎஸ்டியில். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த 3 கரன்சி பேரில் இருக்கிற அனலைசிஸ். ஓகேங்களா, சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ உங்கள் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ லைக் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. காப்பி ட்ரேடிங் பற்றி ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஓகேங்களா, போய் பார்த்துட்டு அதில் வந்து ஃபார்ம் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து ஃபில் பண்ணிக்கங்க, உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே, தேங்க்யூ.